ஹலோ மக்களே, 87 எபிசோட் ஸ்டார்டிங்ல கக்காசி, சோஜி, ஈனோ 3 பேரை காகசு லாக் பண்ணிட்டான். இந்த வாட்டி உங்க ஹார்ட்டெல்லாம் நான் எடுக்கல, உங்களை கொல்ல போறேன், வேற ஹார்ட் நான் வெளியே எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் லாக் பண்ணிட்டு அவங்கள ஒரே நேரத்தில் ஃபயர் ஸ்டைல், வின் ஸ்டைல் ஜுட்ஸுவை போட்டு அட்டாக் பண்ண போறான். அதுக்குள்ள வின் ஸ்டைல், ராசங்கன், வேர்டெக்ஸ் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரு போடு போடுறாங்க. பார்த்தா நாருட்டோ டீம் மாசா வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன போகமட்டமாகுது, காகசு முழிக்க யாரடா இப்ப வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா 4 பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே வந்து நாருட்டோ சொல்றான், நான் லேட்டா வந்துட்டேன்ட்டு. உடனே பின்னாடி கக்காசி நினைக்கான், சூப்பர் டைமிங்ல வந்தீங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே வந்து ஈனோ சொல்றா, சக்குரா சாய் நாருட்டோ மாசா வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு. உடனே சோஜி சொல்றான், நல்ல ஒரு சப்போர்ட்டரா நீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏமாட சொல்றான், கக்காசி உன்னை இது வரைக்கும் நான் இப்படி பார்த்தது இல்ல, உன்னை எவனும் இந்த அளவுக்கு அடிச்சதே இல்லையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே அப்ப நம்ம எனிமி ரொம்ப ஸ்ட்ராங்கோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே நாருட்டோ சண்டைக்கு தயாராகிறான். இன்னொரு டீம் வந்துட்டாங்களா, சரி அவங்க கதையை முடிச்சிடறான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒருத்தன் அடிபட்ட மாதிரி தான் வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே பார்த்தா ஈனோவும் சோஜியும் பார்க்காங்க, என்னடா நாருட்டோ இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கும் உடம்புக்கு, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அதுக்குள்ள வந்து நாருட்டோ கேட்கான், ஷிக்கமரி எங்கடா போனான்னு சொல்லிட்டு. உடனே சோஜி சொல்றான், இன்னொருத்தர் இருந்தாம்ல அவன் கூட சண்டை போட போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே சொல்றான், ஷிக்கமர் கூட 2 பேர் போய் சண்டை போட போங்க, அவன் லாங் டிஸ்டன்ஸில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், சாய் சக்குரா நீங்க முதல்ல போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே காக்காச்சி சம்மனிங் ஜுட்ஸுவை போட்டு பக்குன்னு இறக்கிட்டான். உடனே பக்குன்னு வந்தோடனே சொல்றது, ஏன்ட்ட அப்படி இனிமேல் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஷிக்காமோர் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண பக்குன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் யாமட்டோ உடனே சரின்னு சொல்லுது. உடனே காகசு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களோட ஹார்ட் எனக்கு தாண்டா, அது நல்லா இருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன் கூட சண்டை போடுறது நான் தான் சொல்லிட்டு நாருட்டோ முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். உடனே சக்குரா சொல்றா, நாருட்டோ நான் உன்னால தாண்டா நம்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்றான் நாருட்டோ. உடனே வந்து கக்காசி கேக்கா, நாருட்டோ கம்ப்ளீட் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு. உடனே வந்து யாமட்டோ சிரிச்சு சொல்றாரு, 50% தான் அப்படின்னு சொல்றாரு. அவரு என்னது 50% தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஆனா என்னை நம்புங்க, அவன் செய்யறத மட்டும் நீங்க பாருங்க, அவன் பழைய நாருட்டோ கிடையாது, இப்ப வேற மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பக்குன் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு, ஷிக்கமர் ஸ்மெல்ல நோட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் சாய் வந்து சக்குரட்ட பேசிட்டே வரான், ஆசுமா சென்சே இறந்தது வருத்தம் தான், ஆனா அக்காட்ஸ்கியால போய் இவன் தனியா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான, ஷிக்கமர் நல்லா இருப்பானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உடனே அவன் சொல்றான், ஷிக்கமர்லாம் நல்லா தான் இருப்பான், ஏன்னா லீஃப் வில்லேஜ்ல ஒரு இன்டெலிஜென்டான பர்சன், அது நம்ம ஷிக்கமர் தான் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. உடனே அப்படியே பழசை யோசிச்சு பாக்கா. அதுக்கப்புறம் ஷிக்கமரோ காட்டுறாங்க, லேடிஸ் ரூம்ல இருந்து, சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா போய்கிட்டே இருக்கான். உடனே அப்புறம் சக்குரா அங்கதான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே சக்குரா சொல்றா, அந்த ஷிக்கமருக்கு எதுலையுமே கவலை கிடையாது, அவனை எதுக்கு நீங்க நம்புறீங்க, அவன் எதுலையுமே இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டான்னு சொல்லிட்டு. உடனே லேடிஸ் சொல்றா, அவன் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான், ஆனா நம்ம தான் அவனை புஷ் பண்ணி தள்ளி விடணும், ஆனா அவன் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டான் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே வந்து சக்குரா சொல்றா, நீங்க அவனை ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நினைக்கேன், அவனை ரொம்ப நம்புறீங்க போலுக்குன்னு சொல்லிட்டு. உடனே வந்து லேடிஸ் சொல்றா, இல்ல நான் இவனை இன்னும் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனோட திறமை இன்னும் மேல போய்கிட்டு தான் இருக்கு, ஆனா அவனை நான் இப்போ குறைச்சுதான் எடை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா ஒரு லெட்டர் தூக்கி கீழே போடுதா. உனக்கு என்ன லெட்டர்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் லேண்ட் ஆஃப் ஃபயர் ஃபியூடல் ஆர்டர் இருந்து இந்த மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஷிக்கமர் வந்து 12 கார்டியன் டிவிஷன்ல வந்து அழைச்சிருக்காங்க, அதுக்குள்ள லெட்டர் தான் சொன்னு சக்குரா மிரண்டா, எனக்கு 12 கார்டியன் குள்ளதுல அழைச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு. கடைசியா நடந்த சுனின் எக்ஸாம்ல அவனோட திறமையை பார்த்து அதுல வந்து அசிஸ்டன்ட் அப்படி மிரண்டுட்டாங்க, அதனாலதான் இவனுக்கு அழைப்பு லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சக்குரனுக்கு இந்த வயசுல அதுக்குள்ள அழைச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு. உனக்கு சக்குரா அப்புறம் ஷிக்கமர் இந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டானான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ உடனே லேடிஸ் சொல்றா, அவனாச்சும் அக்செப்ட் பண்றதாச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கா. அதுக்கப்புறம் சக்குரா அங்க இருந்து பொறுமையா வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆசுமா சென்சே ஷிக்கமரும் அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு புல்வெளியில. ஆசுமா கேட்காரு, அந்த ஃபியூடல் ஆர்டர் ஆஃபர் வந்து நீ ரிஜெக்ட் பண்ணிட்டியாமல ஏன்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நான் அந்த ஆஃபர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் 12 கார்டியன்ல சேர்ந்தேன், இந்த ஊரை பத்தி நிறைய சுத்தி பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும், இந்த மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் உடனே அவன் சொல்றான், இந்த ஊருக்கு நான் தேவை, சோஜி ஈனோ அவங்க என்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அது மாதிரி புதுசா என் டீம்ல சேர்ந்திருக்காம்ல நாருட்டோ, அவனுக்கு என்னோட ஹெல்ப் எப்பவுமே தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே நாருட்டோ பார்த்து அவன் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான் ஷிக்கமரு. உடனே வந்து ஆசுமாக்கு அப்புறம் வில் ஆஃப் ஃபயர் உனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. அடே நம்ம தேர்ட் ஹோக்காகே சொன்னதான் நீங்க சொல்றீங்களான்னு கேட்கான். அவன் ஆமா, அவர் எப்பவுமே வந்து நம்ம வில்லேஜை தான் ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே சொல்றான், அந்த அளவுக்குள்ள என்னை பெருமைப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிக்கமரு. நீ எப்பவுமே உன் காமரேட ப்ரொடெக்ட் பண்றன்னு நினைக்க பாத்தியா, அது உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம எல்லாருமே நிஞ்சா தானே, அது எல்லாமே வாழ்க்கையில உள்ளதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஒருத்தனுக்கும் வில் ஆஃப் ஃபயர் இருந்தாதான்டா அந்த ஊர் நல்லா செழிப்பா இருக்குன்னு சொல்றான். அவன் எங்க அப்பா சொன்ன மாதிரின்னு சொல்றான். உன்னை அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை சக்குரா அதை ஓரமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க காட்டுறாங்க. உன்னை சக்குரா அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே ஓடுதா, ஷிக்கமருவை பத்தி எந்த கவலையும் பட தேவையில்ல, ஏன்னா ஆசுமா சென்சே வேற கொண்டிருக்காங்க, இப்போ வேற லெவல் ஸ்ட்ராட்டஜில இருப்பான்னு சொல்லிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீடனை காட்டுறாங்க, அவன் கத்தி எடுத்துட்டு குத்த போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஷிக்கமரோட கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவன் அசால்ட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கான். உன்னை ஹீடன் சொல்லிக்கிட்டு இருக்கான், லார்ட் ஜெஸ்ஸினை வந்து நீ நம்புறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காம. சடனா வந்துட்டு நீ சாவிடான்னு சொல்லிட்டு வேகமா குத்த போறான். உடனே சொல்றான், நீலாம் என்னை ஒன்னும் மன்னிக்க வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஷேடோ புல் ஜுட்ஸுன்னு போட்டு விடுதான். பார்த்தா சுத்தி நிறைய கயிறா வச்சிருந்துல, அதுல இருந்து நிறைய ஸ்ட்ரிங்ஸா பாஞ்சு போய்கிட்டு இருக்கு ஷேடோ மூலியமா. பார்த்தா வேகமா வந்து அவன் உடம்புல ஃபுல்லா சுத்திட்டு அங்க சுத்தி இருந்த எல்லா பேப்பர் பாமும் ஹீடன் உடம்புக்கு போய் சுத்திக்கிட்டு நிக்கி.
ஒன்னு சிக்கமர் நக்கலை சிரிக்கான். என்கிட்ட சக்கரா இல்லன்னு நினைச்சேன், ஆனா என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சுடா, இதுக்காண்டி தான் நான் காத்திருந்தேன்னு சொல்றான் அவன். உடம்பு ஃபுல்லுமே புல் பண்ண வச்சிட்டான் அவன். சடனா ஒரு குணாயத்திக்கு ஒரு மார்க்ல தூக்கி வீசிட்டான் அவன். என்னத்தடா செய்யற, ஒண்ணுமே புரியலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீடன். ஒரு இடத்துல வீசினாம்ல, சடனா அந்த இடத்துல இருந்து அப்படியே உடைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் வச்சிருக்கான். கீழே சுத்தி ஒரே ஒரு பள்ள மாதிரி ஆயிட்டான் உடம்பு கீழே. பார்த்தா ஹீடன் கரெக்டா அந்த பள்ளத்துக்கு சென்டரா இருக்கான். எப்பண்டா இதெல்லாம் பண்ணன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இந்த ட்ராப் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் ஹீடன் நினைக்க முதல்ல இருந்தே என்னை செப்பரேட்டா பிரிச்சு கொண்டு வந்து என் கதை இங்க வச்சு முடிக்கதான் இவன் பிளானா, அப்புறம் முதல்ல இருந்து இவன் பிளான் மட்டும் தான் நம்ம நடந்துக்கிடுமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டான் அவன். உடனே வந்து சிக்கமர் சொல்றான், நீ அடுத்தவனுக்கு சாபம் கொடுக்கணும்னு நினைச்சனா உன் குழிய நீனே தோண்டிக்கிடுவாடா அப்படின்னு சொல்லி முடிக்கான். உன் கர்ஸ் மார்க்கு உனக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எப்போ என் சென்சைக்கு வந்து கர்ஸ் மார்க் ஜுட்ஸோ போட்டு அவர் கதையை முடிக்க பிளான் போட்டியோ அப்பமே உன் குழிக்கு நீ சமாதியை தோண்ட ஆரம்பிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என் உடம்பு எத்தனை துண்டா பிரிஞ்சாலும் நாளா சாக மாட்டேன்டா, திரும்பி ஒரு வாட்டி வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்றான் அவன். திரும்பி உயிரோட வந்து உன் கதையை முடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லி முடிச்சுன்னு சுத்தி பார்க்கான். அதுக்கப்புறம் நிறைய மானா வருது. ஒன்னு ஹீடன் முழிக்கான், என்னடா மான்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. உடனே சிக்கமர் சொல்றான், இந்த காட்டுக்குள்ள நாரா கிளான்காரங்க மட்டும் தான் வர முடியும், மிச்சம் எந்த கிளான்கார வரவங்களுக்கு தடை விதிச்சிருக்குன்னு சொல்றான் அவன். உன்னை இதை கேட்டோன்னே மிரட்டான் அவன். அது மாதிரி நாங்க எப்பவுமே உன்னே நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்றான் அவன். அந்த மானுக எப்பவுமே வந்து சிக்கமர் கிளானுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுங்க. உடனே சடனா அந்த தீய பத்த வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா சடனா அங்க வந்து ஆசுமா சென்சே சோல் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. சிக்கமர் நீ உண்மையிலே சூப்பரா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை சிகரெட் எடுத்து வாயில வைக்கான் அவன். உன்னை அவன் எடுத்து பத்த வைக்கலான்னு போறான். அதுக்குள்ள சிக்கமரு பத்த வைக்கான் அவருக்கு. என்னோட வில்லா ஃபயரை இனிமேல் நீந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அப்படி கரைஞ்சு போயிட்டாரு. உன்னை சிக்கமர் நினைக்கான், அப்பாட அப்படின்னு சொல்லிடுறான் அவன். என்னோட வில்லா ஃபயர் வந்து என்னோட வில்லேஜ் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சடனா தீயத்திக்கு வீசுறான். சடனா இவன் மேல படுத்து வெடிச்சு செதறிட்டான் ஹீடனு. சிக்கமர் அதை பார்த்துக்கிட்டு மாசா நின்னுக்கிட்டு இருக்கான். உன்னை இங்க நர்ட்டோ கட்டுறாங்க. சடனா மல்டி ஷேடாக்லோன் ஜுட்ஸோ போட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். அடே ஷேடாக்லோனா அப்பனா இவன் தான் 9 ஜிஞ்சிரிக்கியா இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை யாமட கேட்க இப்ப சிச்சுவேஷன் எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை கக்காசி சொல்றான், ஆல்ரெடி ஒருத்தன் கூட வந்து சிக்கமர் சண்டை போட போயிட்டான், இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இவன் தான் ரொம்ப பவர்ஃபுல் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அது மாதிரி உடம்புல 2 மாஸ்க் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு மாஸ்க்குக்கும் ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். மொத்தம் 5 ஹார்ட் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் 2 எண்ணத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன், இன்னும் 3 தான் இருக்கு. அந்த 3 கொன்னாதான் அவன் கதை முடியும்னு சொல்லிட்டு நான் 2 தடவை ஆல்ரெடி அவனை கொன்னுட்டேன், இன்னும் 3 தடவை அவனை கொல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆல்ரெடி பாதி நிலவையில தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம், அவன் 5 எலமெண்ட்டை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் அவன். உன்னை முழிக்கான், ஏமுட்டோ இந்த நிலைமையிலடா கக்காச்சியும் கூட சண்டை போட்டான்னு சொல்லிட்டு உன்னை நாருட்டோ அனல் பக்கத்துல போய் அட்டாக் பண்ண போயிட்டான். அவன்கிட்ட பாத்துருடான்னு சொல்லிட்டு சோஜி சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை நாருட்டோ எடுத்துன்னு அவன் அட்டாக் உடனே பிளாக் பண்ணி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா 2 ஷேடாக்களும் உடச்சு எரிஞ்சிட்டான். ஷேடாக்லாம் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றான் அவன். பார்த்தா ஒரிஜினல் நாருட்டோ அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இவன் அட்டாக் பண்ணா அட்லீஸ்ட் 3 குளோனையாச்சும் வர வைக்கணும், இல்லனா இவனை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை கக்காச்சி இப்படி யோசிக்கான். இவன் உண்மையிலே ஷேடாக்லனை யூஸ் பண்ணி அவனோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்றான். நம்மளால உண்மையிலே மாஸ் காமிக்காண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அவனோட எபிலிட்டியை ஷேடாக்லான் அதை வச்சு மாஸ் காட்டுறான்னு சொல்லிட்டு சிறுமி மல்டி ஷேடாக்லான் ஜுட்ஸோ போட்டு 3 எண்ணத்தை வர வச்சுட்டான். அடே இந்த வட்டி 3 ஷேடாக்லானா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் காகசு. உன்னை பின்னாடி இருந்து அந்த ராசங்கன் ஜுட்ஸோ புதுசா கிரியேட் பண்ணாமல அந்த ஜுட்ஸோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈனோ மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனோட சக்கரா வந்து ஹை பிச்சில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை காகசு சொல்றான், இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு, அப்படி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உன்னை கக்காசி அப்படியே பழசை யோசிச்சு பார்க்கான். இதே மாதிரி ஜுட்ஸோ தான் அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ உன்னை நாருட்டோ அந்த ஜுட்ஸோ ரெடி பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து கக்காசி சொல்றான், என்னோட ராசங்கன் ஜுட்ஸோ நான் ரெடி பண்ணிட்டோம்ல, இதையும் உங்களதையும் மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்றான் அவன். சரி நம்ம 2 ஒரே இடத்துல மோதி பார்த்தோம்னா அப்படி என்னதான் நடக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து கக்காசி சொல்றான், நம்ம 2 மோதி பார்த்தோம்னா யாருக்குள்ளது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களுக்குள்ள தோத்து போயிடும், யாருக்குள்ளது வந்து நல்லா இருக்கோ அவங்களுக்குள்ள வந்து ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். வா நம்ம 2 செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் அண்ணல் வேகத்துல வராங்க. 2 சக்கராவுக்குள்ளதையும் ஒரே இடத்துல மோதி பாக்குறாங்க. வெட்டிச்சு செதறுது. பார்த்தா நாருட்டோ அப்படியே அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். கக்காச்சி கை இங்க எரிஞ்சிருச்சு. கக்காச்சி அப்படியே சாஞ்சிட்டான். உடனே அப்படியே திரும்பி பார்க்கான். போர்த்துக்காகவே பார்த்த மாதிரி இருக்கு அவனுக்கு. இங்க அப்படியே காத்து சுழல் மாதிரி மாறுது. உன்னை காகசு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி ஒரு ஜுட்ஸு, இந்த மாதிரி ஒரு ஜுட்ஸு பார்த்ததே இல்ல, இந்த ஜுட்ஸு நம்ம மேல படிச்சுன்னா செதறிரும் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். சடனா நாருட்டோ வின்ஸ்டேல் ராசன் ஷுரிங்கன் அப்படின்னு சொல்றான் அவன். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோடுக்கு சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. See you, bye.